பாருங்கள், இந்த கம்பெனியில் வந்து கழிவு நீர் தண்ணி வந்து டைரெக்டாக காவாயிலே விட்றாங்க. பார்த்தீங்களா? கழிவு நீர் தண்ணி டைரெக்டாக கம்பெனி உள்ளேருந்து இந்த பைப் வழியாக பாருங்கள் தண்ணி எப்படி வருது. பார்த்தீங்களா? இந்த பைப் வழியாக வருது பாருங்கள் கழிவு நீர் தண்ணி. இது வந்து டைரெக்டாக வந்து பாத்ரூம்பு சம்புலேருந்து செப்டிக் டேங்க்லேருந்து வருது தண்ணி. ஒரே துர்நாற்றம் அடிக்குது. இந்த தண்ணி நேராக இது காவாயில் வந்து வரும். பார்த்தீங்களா? தண்ணி இந்த கம்பெனி தான் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து வருது பாருங்கள். தண்ணி டைரெக்டாக பைப் வழியாக வருது. தெரிஞ்சுங்களா? அது ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க தண்ணி. இது அப்படியே இந்த காவாயில் இதுமாரி தேங்கி நிற்குது. இந்த தண்ணி இந்த காவை வந்து குடிநீர் காவா, குளத்துக்கு போகிறது வருகாவா. இது இந்த தண்ணி எப்படி தேங்கி நிற்கிது பாருங்க. இந்த வருகாவா தண்ணி பாருங்க. போதுங்களா? இந்த கம்பெனி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, சுகாதாரம் இல்லாமல். நாங்கள் இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், நாங்கள் எடுக்கலை. பாருங்கள், செக்யூரிட்டி இருக்கிறாங்க. இதுதான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து தான் வருது. இந்த கம்பெனி தான் அது. இந்த கம்பெனி தான் அந்த கழிவுநீர் தண்ணி டைரெக்டாக விடுறாங்க. பாருங்கள் வருதுங்களா? தண்ணி தான் போதுங்க பாருங்கள். இது பக்கத்து கம்பெனி. இந்த கம்பெனியில் டைரெக்டாக பைப் வழியாக ஸ்ட்ரைட்டாக விடுறாங்க தண்ணி. இது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது மாதிரி சுகாதாரம் ஊருக்கு ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதாலும் தண்ணி போகுது, குடிக்கிற குளத்துக்கு போகுது. இது தண்ணி ஃபுல்லாக பைப் வழியாக அப்படியே போகுது. இது இந்த கம்பெனி தான் விடுறான். 2வது கம்பெனி பாருங்க. இது தண்ணி அப்படியே போகுது. இந்த காவாயில் வழியாக போயிட்டு ஊர் உள்ள போகுது.